இன்னைக்கு காலகட்டத்தில் மட்டன் குழம்புனாலே பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி இது இல்லாம யாருமே சமைக்கிறது கிடையாது. ஆனா அந்த காலத்துல எங்க அம்மா, ஆச்சி எல்லாருமே இதை யூஸ் பண்ணாம தான் மட்டன் குழம்பே வைப்பாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. நம்ம பாரம்பரிய டேஸ்ட்ல இன்னைக்கு மட்டன் குழம்பு பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் குழம்புக்கு 12 மிளகாய் வத்தல், 2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 தேங்காய்ச்சில், 5 பூண்டு இதழ் இதை எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி மல்லியை போட்டு முதல்ல லைட்டாக வருங்க. அதுக்கப்புறம் அதோட ஜீரகத்தை சேர்த்து போட்டு வருங்க. இது ரெண்டும் லைட்டாக வறுபட்டதும் மிளகாய் வத்தல், மிளகு இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மிக்சிலேயும் தேங்காய், பூண்டு, ஒரிஜினல் கசகசா இருந்துச்சுன்னா கசகசா சேர்த்துக்கோங்க. இப்பெல்லாம் ஒரிஜினல் கசகசா கிடைக்கிறதே கிடையாது. அதனால ஒரு 10 முந்திரி பருப்பையை சேர்த்து போட்டு அதையும் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சாப்பாட்டு அரிசியை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி அந்த தண்ணியை ஃபர்ஸ்ட்டு கீழே ஊற்றிடுங்க. 2வது தடவை தண்ணியை ஊற்றி அதை நல்லா களைஞ்சி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க அந்த தண்ணியை. இப்போ குக்கரில் நல்லெண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் மட்டனை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதில் இருக்கிற தண்ணி முழுசும் நல்லா வற்றி எண்ணெய் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. அரிசி களைஞ்சி வச்சிருக்க இந்த தண்ணி அதில் சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அந்த மசால் பொடியை தூக்கி அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காயையும் அதில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு திரும்பவும் 2 விசில் சத்தத்துக்கு வச்சிருங்க. அதுக்கப்புறம் 2 விசில் வந்தவனையுமே குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்க அட்டகாசமான நம்ம பாரம்பரிய மட்டன் குழம்பு ரெடிங்க.